அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தனக்காரகரான குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். செல்வந்தர்களின் நட்புகளும் ஏற்படும். சில மீனராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும், ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும், ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தங்களது நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். சில அன்பர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். நிலபுலன்களின் சேர்க்கை உண்டாகும். தேவைக்கு மேலேயே பொருள் வரமும் தனவரமும் இருக்கும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது. பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். அனைவரும் தங்களிடம் இணக்கத்துடன் நடந்து கொள்வார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகள் வருகின்றது. மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக உள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஆனி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் 15, 19, 20, 23, 24, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 1, 2, 3, 9, 10, 11, 12, 13 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் 4ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஜூன் மாதத்திற்கு 16ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 2ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 27ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 2ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 18ஆம் தேதி புதன்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 7ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 23ஆம் தேதி
திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 13ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 14ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 16ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 32ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 30ஆம் தேதியும் ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதத்தில் 14ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. ஆனி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜூன் மாதம் 22ஆம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 22ஆம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூன் மாதம் 29ஆம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.